தமிழக அரசியலில் இப்போ ஹாட்டான டாபிக் எது தெரியுமா? ரிசார்ட் அரசியல். 2017 கூவத்தூரில் நடந்த சம்பவங்களை யாராவது மறக்க முடியுமா? பஸ்ஸாக எம்எல்ஏக்களை ஏற்றிட்டு போய் ஒரு விடுதியில் அடைச்சி வச்சது, அங்கே நடந்த கும்மாளங்கள், பேரம் பேசினதுன்னு அந்த பிம்பம் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போது அதே பாணியில் ஒரு புது மூவை கையில் எடுத்திருக்காரு நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஆமாங்க, மே 4ஆம் தேதி நாளைக்கு தேர்தல் முடிவுகள் வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே தாவேகா தரப்பில் ஒரு அதிரடியான தகவல் ஒன்று கசிஞ்சிருக்கு. சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய விடுதிகளில் தாவேகா வேட்பாளர்களை தங்க வைக்கிறதுக்கு இடம் தேடிட்டு இருக்காங்களாமா. குறிப்பா மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொகுசு ரிசார்ட் கிட்ட முழு ஹோட்டலையும் புக் பண்ண கேட்டிருக்காங்க தாவேகா தரப்பினர். எதுக்காக இந்த ஏற்பாடு? சமீபத்தில் தேர்தலுக்கு பிறகு நடந்த வேட்பாளர்கள் கூட்டத்தில் கூட ஜெயிச்ச பிறகு என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல அப்படின்னு வேட்பாளர்கள் கிட்ட எமோஷனலாக கேட்ட விஜய் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டாக உத்தரவு போட்டிருக்காரு? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. தாவேகா சைடில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும். விஷயம் என்னன்னா, மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாளைக்கு நடக்க போகுது. முடிவுகள் வர்ற அன்னைக்கு நம்ம வேட்பாளர்கள் எங்கேயுமே சிதறி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல தாவேகா தலைமை ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. இதற்காக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, ECR மற்றும் மாமல்லபுரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய ரிசார்ட்டுகளில் தீவிரமாக இடம் தேடிட்டு இருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல்கள் படி மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல லக்ஸரி ரிசார்ட் கிட்ட மே 4ஆம் தேதியில் இருந்து மொத்த விடுதியையுமே தாவேகா தரப்பு வாடகைக்கு கேட்டிருக்காங்க. அதாவது அங்கே வேற யாரையுமே தங்க அனுமதிக்க கூடாது, அங்கே முழுக்க நம்ம வேட்பாளர்கள் மட்டும்தான் தங்கி இருக்கணும் அப்படின்றது பிளான். ஆனால் அந்த ஹோட்டல் நிர்வாகம் மொத்த விடுதியையும் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் தாவேகா தரப்பு விடாமல் இப்போ ECRல இருக்கக்கூடிய மற்ற சில ரிசார்ட்டுகள் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எதுக்காக இந்த ரிசார்ட் பிளான்? அங்கே தான் இருக்கு மேட்ரே. சமீபத்தில் விஜய் தன்னுடைய கட்சி வேட்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளோட ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினார். அங்கே அவர் போட்ட உத்தரவுகள் எல்லாமே அப்படி கிட்டத்தட்ட மிலிட்ரி ஸ்டைலில் இருந்துச்சு. மே 4ஆம் தேதி அதிகாலையில் 6 மணிக்கு எல்லாரும் கவுண்டிங் சென்டரில் இருக்கணும், அங்கேருந்து ஒரு அங்குலம் கூட நகரவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தார். முக்கியமாக ஜெயிச்ச வேட்பாளர்கள் அந்த வெற்றி சான்றிதழை வாங்கின கையோட வேற எங்கேயுமே போகக்கூடாது, நேராக பனையூரில் இருக்கிற தலைமை அலுவலகத்துக்கு வரணும், உங்களுக்காக நான் அங்கேயே காத்திருப்பேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார். இந்த மீட்டிங்கில் ஒரு உருக்கமான விஷயமும் நடந்துச்சு. மற்ற கட்சிகளில் இருந்து விலகி வந்து தாவேகாவில் சேர்ந்த வேட்பாளர்களை பார்த்து வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் என் கூடவே இருப்பீங்கள்ல, என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு விசுவாச கேள்வியை ரொம்ப எமோஷனலாக முன் வச்சார். ஏன்னா ஜெயிச்ச பிறகு அவங்கள மற்ற கட்சிகள் ஈர்த்திடக்கூடாது அப்படிங்கிற அந்த முன்னெச்சரிக்கை தான் இது. இந்த பயம் இருக்க போய் தான் வேட்பாளர்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறதுக்கு ரிசார்ட் தேடிட்டு இருக்காங்க. சரி, ஏன் இப்போ இப்படி பண்ணணும்? ஜெயிச்ச பிறகு அவங்க தொகுதியில் இருக்க வேண்டியது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இங்கே தான் ரிசார்ட் அரசியல் அப்படின்ற அந்த விஷயம் விளையாடுது. இது தமிழக அரசியலுக்கு புதுசு கிடையாதுங்க. 2017 ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்தப்போ சசிகலா தரப்பு எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. அப்போ எம்எல்ஏக்கள் OPS பக்கம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்கள கூவத்தூரில் இருக்கக்கூடிய கோல்டன் பே ரிசார்ட்டில் கொண்டு போய் தங்க வச்சாங்க. இப்படி கொண்டு போயிட்டு அங்கே ரிசார்ட்டில் தங்க வைக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு சிறைவாசம் மாதிரி தான். விலையுலக தொடர்பே அந்த எம்எல்ஏக்களுக்கு இருக்காது, மொபைல் ஃபோன்லாம் பிடுங்கிடுவாங்க, டிவியில் கூட நியூஸ் பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் உள்ள அந்த எம்எல்ஏக்களுக்கு ராஜ உபசாரம் நடக்கும். ஸ்விம்மிங் பூல், விருந்து சாப்பாடு அப்படின்னு சொல்லி உள்ள அவங்களுக்கு சகல வசதிகளும் இருக்கும், அவங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். சரி, எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டு தனியாக ஒரு ரிசார்ட்டில் அடைச்சி வச்சு அவங்களுடைய கான்டாக்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு ஏன் உள்ள அவங்கள இப்படி கவனிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த ரிசார்ட் அரசியல். ஒருவேளை நாளைக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தொங்கு சட்டமன்றம் அமைகிற சூழல் வந்துச்சு அப்படின்னா ஒரு சில எம்எல்ஏக்கள் வேற பக்கம் போயிட்டா கூட ஆட்சி அமைக்கவே முடியாது. அதாவது இப்போ இந்த கட்சியில் நின்று ஜெயிச்சவங்களை மற்ற கட்சியினர் வந்து அப்படியே விலைக்கு பேசி அவங்கள வந்து கூப்பிட்டுப்பாங்க. குதிரை பேரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை இந்த மாதிரியான குதிரை பேரம் நடக்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த ரிசார்ட் அரசியல் யுக்தியே. ஏன் விஜய் இவ்வளோ பதற்றமாக இருக்கார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது பதற்றம் இல்லை, அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா திமுக அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகள் கிட்ட இருக்கக்கூடிய பணபலமும் அதிகார பலமும் புதுசாக வந்திருக்கிற தாவேகா கிட்ட இப்போதைக்கு இல்லைன்றது தான் நிதர்சனம். விஜய் இப்போ எதுக்காக இந்த ரிசார்ட் அரசியல் செய்யணும்? எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா தாவேகா ஒரு மிக முக்கியமான சக்தியாக தமிழ்நாட்டில் உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கலனா தாவேகா வேட்பாளர்கள் மற்ற பெரிய கட்சிகளோட வலைக்குள்ளே விழுந்துடக்கூடாது அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. வேட்பாளர்கள் விலை போயிட்டாங்க அப்படின்னா விஜயனுடைய இத்தனை நாள் உழைப்பும் கம்ப்ளீட்டாக வீணாக போயிடும். அதனால தான் என்னை விட்டு போக மாட்டீங்களான்னு எமோஷனலாக பேசின அதே விஜய் கவுண்டிங் சென்டரில் இருந்து நகரவே கூடாதுன்னு மிலிட்ரி ஆர்டரும் ஒரு பக்கம் போடுறாரு. அரசியலில் எதுவுமே சாதாரணம் கிடையாதுங்க. சில முக்கிய வேட்பாளர்கள் ஜெயிச்ச உடனே அவங்க கிட்ட கோடிக்கணக்கில் மற்ற கட்சியினர் பேரம் பேசலாம். இதையெல்லாம் தடுத்தாதான் தாவேகா ஒரு பலமான எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஆட்சி அமைக்கும் காரணியாகவோ இருக்க முடியும். அதனால தான் மே 4ஆம் தேதி நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை முடிகிற வரைக்கும் எல்லாரையுமே ஒரே இடத்துல வச்சுட்டு ஆளுநரை பார்க்க போகும்போது நேராக பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறது தான் தாவேகாவினுடைய ஐடியா. வெறும் தாவேகா மட்டுமல்ல, திமுக அதிமுக கூட தங்களுடைய வேட்பாளர்கள் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ரகசியமாக அவங்களுமே தங்களுடைய எம்எல்ஏக்களை தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு வர்றதா தகவல்கள் இருக்குது. ஏன்னா இது வெறும் தேர்தல் முடிவுகள் அப்படின்னு எடுத்துக்க முடியாதுங்க. இது அவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா போராட்டம். நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம்
அரசியல் கிடையவே கிடையாது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உண்மையான அரசியல் ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். விஜய் எதிர்பார்த்த மாதிரி அவருடைய வேட்பாளர்கள் அவருக்கு விசுவாசமாக இருப்பாங்களா, விஜயோட இந்த அதீத நம்பிக்கை ஜெயிக்குமா அப்படின்னு இன்னும் சில மணி நேரங்களில் நாளைக்கு தெரிஞ்சிடும். விஜய் இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு, இதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்சிகள் தங்களுடைய எம்எல்ஏக்கள் வெளிப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ரிசார்ட்டில் அடைச்சி வச்சு அவங்களுடைய கான்டாக்ட் எல்லாம் கட் பண்ணி அவங்கள அப்புறமா ஆளுநர்கிட்ட கொண்டு போயிட்டு அவங்கள்ட்டேருந்து பெரும்பான்மை வாங்கி ஆட்சி அமைக்கிற இந்த கான்செப்ட், இந்த ரிசார்ட் அரசியல் உண்மையாகவே சரிதானா, இல்லை இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸை தெரியப்படுத்தலாம். இது போன்ற அரசியல் தொடர்பான தேர்தல் சம்பந்தப்பட்ட தகவல்களை, செய்திகளை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உடனே ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.